ஹலோ ஸ்குவாட் Black 10ல் ஒரு இஷ்யூ நடந்துச்சுல, அதே இஷ்யூ மறுபடியும் நடந்திருக்கு. இப்போ டைம் வந்து 1:08 ஆகுது. இவர் வந்து மேலே வாங்குறாரு. இவரும் இண்டிவிஜுவல் வீடு தான். என்ன சொல்லுதுன்னு எனக்கு ஒன்றும் தெரியல. நான் இங்கே லொக்கேஷன் வந்து ஒரு 1/4 மணி நேரம் பக்கமாக இருக்கும். இருங்க கரெக்டாக சொல்கிறேன். 1/4 மணி நேரமா? 1/2 hour ஆயிடுச்சுங்க. 12:30க்கே வந்திருக்கேன். சொல்லுங்கள் சார், என்ன சார் சொன்னாங்க? ஹலோ சொல்லுங்கள் சார். கேக்குதா ப்ரோ? நீங்கள் மேலே வந்து கொடுத்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை ப்ரோ. அதுதான் நான் எனக்கு சேஃப்டி இஷ்யூ இருக்குண்ணா, அதுதான். இல்லைன்னா நான் ரெக்கார்டு பண்ணுவேன், பரவாயில்லையாண்ணா? இதில் கஸ்டமரை நாம் எத்தனை டைம் வந்து அண்ணான்னு சொல்லி கூப்பிட்ருப்போம், ஒரு பணியாகவும் ஒரு அனுபவம் தான் சொல்லி கூப்பிட்ருப்போம், பேசியும் இருப்போம். இதோட ஆன்சர் வந்து கடைசியில் இருக்குங்க. ஏன்னா நீங்கள் வந்து அது இதுன்னு சொல்கிறீங்க என்னைய, இல்லை ஏன்னா ரூடாக பேசணுன்னு சொல்கிறீங்க, சிசிடிவி வச்சு கேமரா இது பண்ணுவேன்னு சொல்கிறீங்க. நானும் ரெக்கார்டு பண்ணுவேன், பரவாயில்ல. அப்படி இருந்தால் நான் வேலை வந்து கொடுக்குறேன், எனக்கு எந்த இஷ்யூவுமே இல்லை. இல்லைன்னாது எனக்கு புரியல. நீங்கள் என்னமோ வந்து மேலே கொடுக்கறதுக்கு எனக்கு ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன் போட்டுட்ருக்கீங்க. நம்ம இதில் வந்து நம்ம அவர் பிளாக்மெயில் பண்ணாருன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் அதுக்கு வந்து அவர் எந்த பதிலுமே பேசலை. அதுக்கு அவர் மேலே தப்பு இல்லாத மாதிரி நீ யார் என்ன கேட்குற அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசியிருக்காரு. இல்லை நான் தான் சொல்கிறேன், சேஃப்டி இஷ்யூவாக இருக்குது, கீழே எல்லாம் இருட்டாக இருக்குன்னு சொல்கிறேன். இல்லை நான் கஸ்டமரா, நீங்கள் யார் புரியல. 98 rupees நான் டெலிவரி பார்ட்னர் டிகே பே பண்ணியிருக்கேன் இப்போ டெலிவரிக்கு. ஓகே பில்லை உங்களுக்கு தனியாக வரும். அதான் நான் என்ன சொல்கிறேன், சரி இல்லை பேக் போடுங்கன்னு சொல்கிறேன், பேகு போட மாட்டேன்னு சொல்கிறீங்க. நான் முடியலன்னா பேக் போட சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணேன். அது கூட மறுபடியும் இன்னொரு வாட்டி கொஸ்டின் எழுப்புறேன், ஆனால் அவர் வந்து அதுக்கு பதில் சொல்லவே இல்லை. புரியுதா உங்களுக்கு? 2 ரூபாய் கம்மி, 100 rupees அவ்வளோதான். எனக்கு எந்த இஷ்யூமே இல்லைண்ணா. நீங்கள் பேக் என்ன வீடியோ எடுக்கணும் வர சொல்றீங்க கேமராவில்? இல்லை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு சொன்னீங்க என்கிட்ட சிசிடிவி கேமரா இருக்குது, நான் கால் ரெக்கார்டு பண்ணுவேன், வீடியோ ரெக்கார்டு பண்ணுவேன், நீங்கள் தான் சொன்னீங்க. அப்புறம் நான் ரூடாக பேசணுன்னு வேறு சொன்னீங்க, அது நீங்கள் தான் சொன்னீங்க. புரியல. இப்போ எப்படி பேசிட்டு இருக்கீங்க? இப்போ நீங்கள் எப்படி பேசிட்டு இருக்கீங்க? நான் நார்மலாக தானே பேசிகிட்டு இருக்கேன், என்னாச்சு? இல்லை இப்போ இன்னொருத்தர் இருக்காரு கால், அவரே கேளுங்க சார். ஒரு நிமிஷம், அந்த டெலிவரி கம்ப்ளீட் பண்ண வேண்டியது சார். நீங்கள் கொஞ்சம் மேலே போய் டெலிவரி பண்ணுறீங்களா சார்? கஸ்டமரும் லைனில் தான் இருப்பாங்க. ஓகே கரெக்டு. சரி அப்படியே இருங்க சார், அப்படியே இருங்க சார். சார் இது பைக் எடுத்து என்ன சார் சொன்னாங்க? ஹலோ லைனில் இருக்காங்களா சார்? எனக்கிட்ட மட்டும் பேசுங்க. பைக் எடுத்து என்ன சார் சொன்னாங்க? கேட்குது சார், உங்களுக்கு கேட்குதா சார்? ஹலோ கேட்குது சார். அவர் எங்கே கொஞ்சம் லைட்டு போட சொல்லுங்கள் சார், வெளியே வர சொல்லுங்கள் சார். இல்லை லைட்டு போடுங்க சொல்லுங்கள். லைட்டு இல்லையே, லைட்டு ஆஃபில் தான் இருக்குது. எத்தனை வாட்டி போட்டு ஆஃப் பண்ணுவோம் உங்களுக்கு? இப்போ தானே கொஞ்ச மாதிரி போட்டேன், அப்போ கண்ணு தெரியல, எரியுத கீழே எரியுதுன்னு சொல்லிட்டு போனீங்க. மேலே வந்து கொடுத்துட்டு போயிட்டீங்கன்னா ஒரு பிரச்சனை. அதான் லைட் இல்லாமல் எப்படி மேலே வருது? நான் இந்த லைட் போட்டால் ஓகே உங்களுக்கு? போடுங்க. ஹலோ சார், உங்கள் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிடுறீங்களா? போட்டு தான் இருக்கு. இதுக்கு மேலே என்ன சார்? லைனில் தான் இருக்காங்க சார். ஓகே. நம்ம கேமரா வந்து ரெக்கார்டில் இருக்கனால தான் நம்ம வந்து டோர் திறந்து உள்ளே போனோம். அதுக்கடுத்து என்ன நடந்துச்சுன்னு மட்டும் பாருங்களேன். சாரி சார், மேலே போக முடியாது சார். தேங்க்யூ. இல்லை சார், மேலே போக முடியாது சார். இல்லை நான் இப்படி தான் போனேன், நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம்.
அதான் சொல்லுங்க, அதை மீறி போகணும்னு சொல்ல முடியும். ஹலோ சார் டெலிவரி பண்ணிட்டீங்களா? பண்ணல சார். பண்ணல ப்ரோ. சார் நீங்கள் என்னவோ பண்ணிக்கங்க சார், நான் என்னால் பண்ண முடியல, மேலே இது போக முடியும். சாரி. என்ன சாரி சார், கோச்சிக்காதீங்க. ஹலோ ஹலோ சாரி சார், அங்கே நாய் இருக்குது சார். தேங்க்யூ சார். பின்னாடி இருக்கு, கீழே இல்ல. சார் தேங்க்யூ சார், என்னால் முடியாது சார். சாரி சார், இதுக்கு மேலே என்ன முடியாது. டைம் வந்து 11 எனக்கு வந்து லொக்கேஷன் ரீச் ஆனேன். 12:30 டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டு இப்போ வந்து 1 ஆகுது. எனக்கு தான் டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகுது. நீங்கள் என்னமா பண்ணுங்க சார். ரைட்டு போட சொன்னாரு சார் தேங்க்யூ சார், என்னால் எதுவுமே பண்ண முடியாது சார் இதுக்கு மேலே. நீங்கள் வேணால் என் ஐடி வேணால் பிளாக் பண்ணிங்க சார். நான் அதை தான் அன்றைக்கி நாளைக்கு கூட சொன்னேன். ஆகல. ஓகே சார். கம்ப்ளீட் ஆகல ஒன்றும். சார் அவர் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேறாரு சார், நான் எதுவுமே பண்ண முடியாது சார். இப்போ கூட அவர் ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிட்டா நான் கீழே வர ரெடி தான், ஆனால் அவர் ரிக்வஸ்ட் பண்ணுற மாதிரியே பேச மாட்டேன்றாரு. சார் இது வந்து பிளாக்மெயில் மாதிரி தெரியுது. இப்போ ஒரு விஷயம் வந்து சொல்லியிருப்பேன், அவரும் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பார், அதனால தான் நான் கீழே வரேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அது என்ன பாயிண்ட் நீங்களே பாருங்களேன். நான் எப்படி இல்லை, நான் என்னென்ன ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டேன், நான் அதை தான் ஃபஸ்ட்டே தானே கேட்டேன் உங்கள்கிட்ட, நான் கீழே வாங்கினா அப்படின்னு சொல்லி கேட்டேன், அவ்வளோதான். வேறு என்ன நான் இதுக்கு மேலே இப்போதான் அண்ணாவே வருது உங்க வாயில, இப்போதான் அண்ணாவே வருது உங்க வாயில, இப்போதான் அண்ணாவே வருது உங்க வாயில. நீங்கள் இது மாதிரி என்ன சொல்லிட்டு கீழே மேலே வர மாட்டாங்க, டோர் ஸ்டெப் டெலிவரி கிடையாதுன்னு சொன்னீங்க. நைட்டுக்கு மேலே தான் அண்ணா 11 மேலே கிடையாது சொன்னீங்களா? ஆமாம் நான் சொன்னேன். அதான் நீங்கள் தான் பிளாக்மெயில் பண்ணுறீங்க, நான் என்ன பிளாக்மெயில் பண்ணேன் புரியுது. இந்த வார்த்தை டேர்ம் கரெக்டா, நான் என்ன பிளாக்மெயில் பண்ணேன் புரியுது. என்ன டேர்ம்? இல்லை நான் ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன், கீழே வாங்கன்னு சொன்னேன். நீங்கள் வந்துட்டு இப்போது வந்து ரூடாக பேசணும்னு சொன்னீங்க, சிசிடிவி கேமரா சொன்னீங்க. இப்போ வந்து இல்லை நீ முன்ன வந்து அண்ணான்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன், இப்போ தான் அண்ணான்னு சொல்லி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. நான் உங்களுக்கு டைம் வேஸ்ட்டுனா எனக்கு டைம் வேஸ்ட்டு. நான் இப்போ ஆர்டர் நான் கொடுத்து நான் வீட்டுக்கு தான் போக வேண்டிய நேரம். நீங்கள் தான் இப்படி பண்ணுறீங்க சார். நான் எதுவும் பண்ண முடியாது சார். தேங்க்யூ சார். ஹலோ இதில் ஏஜென்ட் வந்து 2 டைம் கேட்டிருப்பாங்க, கீழே போக முடியுமான்னு சொல்லிட்டு. அவங்க ஏன் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னா, டெலிவரி பண்ண வந்து ஃபஸ்ட்டு ஒன்ஸ் ரிஸ்க் எடுத்து நம்ம மூவ் பண்ணியிருக்காங்க. மூவ் பண்ணி அங்கே இஷ்யூ ஆனதுனால அவர் பேக் வந்துட்டாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்டரை வந்து ப்ராசஸ் வந்து கேன்சல் பண்ணுறது தான் ப்ராசஸ். கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா கஸ்டமருக்கு ரீஃபண்ட் போகாது. அதனால தான் அவர் வந்து 2 டைம் கேட்டார். அதுக்கப்புறம் ஒரு கால் ரெக்கார்டும் போடுறேன், அதையும் கேளுங்க. நானும் பேசுனது என்ன பேசணும் அப்படின்ட்டு. ஆமாம் இருக்கு, ஸ்விக்கில இருக்கு. நீ ஆப்ல போய் பாரு, நீ தனியா ஸ்விக்கி ஆப் ஏற்றி பாரு, அதுல டோர் ஸ்டெப் அண்ட் டெலிவரி இருக்கு. எங்கண்ணா இருக்கு? நான் ஜெப்டோல இன்டர்ஃபேஸ்ல இருக்குண்ணா. இதுல இருக்கு, நீ செக் பண்ணி பாரு. இப்ப எத்தனை தெரியல, வந்த புதுசுல இருந்துச்சு, நான் போகும்போதே இருந்துச்சு. ஸ்விக்கி ஆப் பண்ணி பாருங்க, இருக்குதானு பார்த்து சொல்லுங்க. நானும் ரொம்ப நாள் ஆச்சு பாக்குறதுக்கு. நீ பார்த்தனே ஸ்டெப் டெலிவரி. ஸ்டெப் அண்ட் டெலிவரியே கிடையாது. அதுக்கு மிச்சம் இண்டிவிஜுவல் ஓடுக்கு எப்படின்னா மேலே போக முடியும்? அது இண்டிவிஜுவல் கேட்டே அவனுக்கு டோர் ஸ்டெப் தானே. இவனுங்க காசு கொடுக்குறானுங்களா, அதனால இவனுக்கு காசு கொடுத்தா வேலை செய்யறது நம்ம தானே, நம்ம கிலோமீட்டருக்கு தானே காசு கொடுக்கணும். ஒரு ஆர்டர் போட்டு ஒன்று பார்த்தா தான் ஓகே ஆகுது. என்னது? ஏன்னா ஆர்டர் பண்ணி அது ஓகே ஆன பிறகு தான் நம்ம உள்ள போய் பார்க்க முடியும். 320 ரூபாய் பார்த்து சொல்லுங்கண்ணா. பாக்குறாதான் போதும், கண்ணெதிரதான் பாத்துக்கிறேன். ஒரே ஒரு நிமிஷம். 90 கிராமா என்னண்ணா வெங்காயம் 26 ரூபா போடுறான் 1 கிலோ. எதுல? இது ஜெப்டோல 1 கிலோ வெங்காயம் 26 ரூபா. அப்புறம் எப்படி வாங்குவானுங்க? நீ வாங்க போறியா? இல்ல நான் பாக்குறேன், அதுல டோர் ஸ்டெப் டெலிவரி ஸ்கிரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு பாத்துட்டு இருக்கேன். இதுல போட்டிருக்காங்க, இதுல போடலன்னு சொல்றதுக்கு தான். 99 ரூபாய்க்கு மேல போனா ஃப்ரீ டெலிவரி. எப்பா இதனால தானே வாழ்றானுங்க இவனுங்க. இந்த பாக்கெட் பால்லாம் கடையில போய் வாங்க 20 ரூபாயில. ஸ்டெப் அண்ட் டெலிவரி இல்லடா, ஹோம் டெலிவரி போடுறது. அது அப்படி என்னன்னா டெலிவரி இல்ல, ஸ்டெப் அண்ட் டெலிவரி. அப்படியே எனக்கு போட்டோ முடிச்சு அனுப்புங்க, நான் பாக்குறேன்.
இல்ல அப்படி ஸ்கீமே காட்டினா தான் நம்ம பண்ண முடியும். நானா உனக்கு எப்படி எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். முன்ன இருந்துச்சா அது மாதிரி? ஆனா ஃபர்ஸ்ட் இருந்துச்சுடா இவனா ஃபர்ஸ்ட் ஓடன பஸ்ல இப்ப தெரியல. ஆனா ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. இப்போ வந்து ஆன்லைன் பேமெண்ட் இஷ்யூல போயிடுச்சுன்னா ஆனா வெப்சைட்ல வந்து டோர் ஸ்டெப் டெலிவரின்னு போட்டிருக்கு. அதுல உள்ள போய் பாக்குறேன், அவங்க எப்ப மென்ஷன் பண்ணாங்கன்னு தெரியல. இப்ப ஜெப்டோல பாக்குறேன், ஜெப்டோல காணோம், வேற எங்க இருக்குன்னு தெரியல. நானும் அதான் பாக்குறேன். இப்போ ஃபர்ஸ்ட்ல காட்டுவாங்க என்ன எப்படி டெலிவரின்னு காட்டுவாங்க. அததான் ஜெப்டோல இருந்துச்சு, இப்ப அதையும் பாக்குறேன், ஜெப்டோலையும் காணோம், எங்க இருக்குன்னு தெரியல. இப்ப காட்ட மாட்டேன். அது எப்படி காட்டாத ஒரு விஷயத்த வந்து நம்ம கிட்டயுமே டெலிவரி பார்ட்னர் கிட்டயுமே இல்ல டோர் ஸ்டெப் டெலிவரி. அதுவும் டோர் ஸ்டெப்னா கூட ஓகே, இது பண்ணிக்கலாம். அங்க மேல போய் இப்போ இண்டிவிஜுவல் வீட்ல போய் மேல போய் ஃபர்ஸ்ட் மாடில போய் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அங்க எங்கேயும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. நமக்கு ஆர்டர் வரும்போது கூட மென்ஷன் பண்ணல அது மாதிரி. இல்ல முதல்ல ஸ்விக்கி இந்த ஹோம் டெலிவரி மட்டும் டோர் டெலிவரினா என்ன? அவங்க வீடு எந்த இடத்துல இருக்கு ஃபர்ஸ்ட் மாடி இருந்தா கூட டெலிவரி. அவர் இண்டிவிஜுவல் வீடு, அவர் 2 மாடி அடுக்கு கட்டியிருக்காரு. இது ஹோம் டெலிவரிக்கு நம்மளுக்கும் இதுவே இல்லை. ஏன்னா இப்போ என்ன மட்டும் உனக்கு அனுப்பிச்சு விடணும். இதில் டோர் ஸ்டெப்புங்கிறது அவரோட ப்ராப்பர்ட்டி எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பொறுத்து தான் அந்த டோர் ஸ்டெப்பு வரும். இவர் வந்து 3 மாடி என்ன 4 மாடி கட்டியிருந்தா கூட அது வந்து டோர் ஸ்டெப்பாக ஆகாது. அவரோட கேட் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அதுதான் டோர் ஸ்டெப்பு. நெக்ஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்து அப்பார்ட்மெண்ட்லேயும் எப்படி தான் ஃபஸ்ட் ஃப்ளோரில் டோர் நம்பர் ஏ அப்படின்னா அது அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து அதனால் அது வந்து டோர் ஸ்டெப்பு. ஹலோ சார், கேக்குதா? கேக்குது. கீழே போக முடியும் சார் வாங்குறதுக்கு? என்னால வாங்குறதுக்கு கீழே போக முடியும் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் இப்போ இந்த அட்டம் பண்ணதுக்கு நான் வேணா கீழே போய் வாங்குறேன். ஆனால் இது வந்து வேணாம்னு சொல்லிடுறேன். ஓகே, அதாவது மறுபடியும் என்ன சார் சொன்னார்? புரியல. என்ன சார்? அண்ணா என்னென்ன சொன்னீங்க? இல்லை சார், அவங்க கீழே வராங்க சார், ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. ஆனால் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவோம் ப்ரோ. இதுக்கு அந்த 98 rupees பிரியாணி வாங்கிட்டு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ண மாட்டேங்கிறாரு. இவர் நான் ஏதோ வந்து 98 rupees வாங்கி நான் சோப்பில் வச்சுக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. நான் ஸ்க்ரீன்ஷாட் பக்கத்தில் போடுறேன். டெலிவரி ஃபீஸே வந்து 86 ரூபா வந்திருக்கு. அவருக்கு வந்து ஆர்டர் பண்ணதுக்காக ஃப்ரீயாக தான் வந்திருக்கு. நான் கூட நினச்சேன் சரி அது வந்து 300 400 வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். அவங்களுக்கு வந்து கூப்பன் கோடு கேஷ்பேக்லாம் கொடுத்து கம்மியாக தான் வந்திருக்கு. அதுக்கே இவர் இப்படி பண்ணுறாரு. கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுவாங்க. நான் கீழே தான் இருக்கேன். தேங்க்யூ. இது ஆல்ரெடி வந்து லீக்கில் தான் இருந்துச்சு, இப்படியே தான் இருந்துச்சு. ஃபுட்டு வந்து லீக் ஆகுதோ லீக் இல்லாமல் வருதோ அது வந்து ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து டெலிவரி பண்ண கிடையாது, ரெஸ்டாரண்ட்டு தான். அவர் வந்து ஃபஸ்ட்டு சரியாகவே மூடல, நான் அங்கேயே பார்த்துட்டேன். அதனால தான் என்கிட்ட சொல்லும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். சார் அது இல்லை சார், அது ஃபஸ்ட்டே வந்து மூடில்லை சார், அது என்ன பேக் பண்ண முடியாது. ஹலோ நான் ஃபோட்டோவோட போடுறேன். ஓகே போட சொல்லுங்கள் சார். சார் பண்ணிவிட்டேன் சார். சார் எனக்கு ஒரே நிமிஷம் நீங்கள் கால் கட் பண்ணுங்க, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பண்ணிட்டேன் சார், நானும் கம்ப்ளீட் கொடுத்துட்டேன். ஹலோ சொல்லுங்க சார். டெலிவரி வந்து லீக்கோட வந்திருக்கு சார். அது அப்படியே உங்களுக்கு உடனே ஃபோட்டோ பிடிச்சி நீங்கள் அனுப்பி பாருங்கள் சார். அது வந்து ஃபுல் லீக்கு கிடையாது, சீல் நான் எதுவும் பிரிக்க கிடையாது. ரிட்டன் ஆர்டர் வந்துருக்குங்க. ஹலோ மல்டி ஆர்டர். ஹலோ சார், லைனில் இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் சார். சார் கஸ்டமர் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா? கேக்குதா? கஸ்டமர் கால் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்களா சார்? ஆமாம் சார். இல்லை சார், அவர் வந்து நான் இப்போ வந்து கேமரா வந்து ஹெல்மெட்டில் மாட்டியிருக்கும், அப்புறம் ஒழுங்காக பேசுகிறார் அவர். ஓகே
ஓகே சார் என்ன புரியுது. என்ன புரியல எனக்கு. எல்லா டைமும் எல்லா கஸ்டமரும் எனக்கு கேமராவோட சுற்றிட்டு இருப்பாங்க. அவருக்கு தெரிஞ்சிருச்சு கேமரா எடுத்து மாட்டினோடனே யூடியூப் சேனல்னு தெரிஞ்சிருச்சு. அதனால ஒழுங்காக பேசுகிறேன். என்ன சொல்கிறாரு, இப்போ தான் அண்ணான்னு வார்த்தையிலே வருதுன்னு சொல்கிறாரு. நான் முன்னையே பிடிச்சி அதை தான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லை நான் எங்கள் அல்லோடு இல்லை, எங்கள் டிஎல்ஏ நானே சொல்கிறேன் சார், உங்ககிட்ட நானே சொல்கிறேன். எங்கள் டிஎல் சொல்லியிருக்காங்க, உங்களால் முடியலன்னா உங்களுக்கு கீழே வர சொல்லுங்கள், 10 மணிக்கு மேலே போக வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க எங்கள் டிஎல். இது வந்து டேரெக்டாக அந்த டிஎல் வந்து என்கிட்ட சொல்லலை. இப்போது கால் ரெக்கார்டு போட்டிருந்தாருலங்க, அவர் தான் என்கிட்ட சொல்லியிருந்தாரு. ஆனால் அவர் வந்து 2018 தான் ஓட்டிகிட்டு இருக்காரு. நியர்லி ஒரு 7 வருஷமாக சுற்றி ஓட்டிகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து தான் பழக்கமாச்சு. எனக்கு எப்பயுமே வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்ச மாதிரி பேசினா ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து எப்பயுமே அவங்கள கான்டாக்டில் வச்சுருந்துருப்பேன். நான் சொல்கிறேன், அது நாய் இருக்கும், அங்கே பள்ளம் இருக்கும், எது வேணால் இருக்கணும் சார். அதனால தான் நைட் டைமில் போக முடியாதுன்னு சொல்லி சொல்கிறேன். அவங்க வந்து அப்பயும் கம்பல் பண்ணி வாங்கினா இப்போ நான் என்ன சொல்ல, கடைசியில் நான் ரிக்வெஸ்ட் பண்ணி நான் கூப்பிட்றேன், கேட்டிங்கன்னா நான் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் தவறுதலாக ஏதாச்சும் பேசி அதுக்கடுத்து நான் ரிக்வெஸ்ட்னா ஓகே புரியுது. நான் எதுவுமே பேசவே இல்லை, அவர் வந்து ரிக்வெஸ்ட்னு சொல்லி சொல்கிறாரு. புரியுது சார். இப்போ இந்த இஷ்யூ சால்வ் ஆச்சு சார்? இல்லை சார், இதுன்னு இல்லை. எனக்கு வந்து வர ஆர்டர் எல்லாமே 3 நாளாக இப்படியே தான் இருக்குது. எனக்குன்னு செலக்ட் பண்ணி எடுத்து போடுவீங்களா? இல்லை சார், நாங்கள் எதுவும் செய்யல சார். நாங்கள் லைவோட மேட்ச் சார். இப்போ இந்த இஷ்யூ அப்புறம் எப்படி சார், எனக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து 12 மணிக்கு பக்கமாக வந்த ஆர்டரு, இன்றைக்கி ஜோன்லேயும் ஒழுங்காக ஆர்டர் பண்ண வேண்டியது சார். இப்போ வந்து இஷ்யூ சால்வ் ஆச்சு சார். ஒரு நிமிஷம், டெலிவரி பண்ணிட்டீங்களா நீங்கள்? பண்ணிட்டேன் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஓகே. அவன் வந்து கால் கட் பண்ணுறதுக்குன்னே துடியாக துடிச்சிட்டு இருக்கான். அவங்க பேச எப்படியே ரெக்கார்ட் ஆகிருக்காது. நான் அதனால தாங்க யாரையுமே ரெக்கார்ட் பண்ண மாட்டேன். யார் வீட்டையும் மேக்ஸிமம் ரெக்கார்டே பண்ண மாட்டேன். அதான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டு தான் போனேன், கேமராவில் ரெக்கார்டு பண்ணுவேன், ரெக்கார்டு பண்ணிட்டே தான் மேலே போய் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதை திறந்து உள்ளே போனோன்னே நாய் குலைஞ்சி, இதுக்கு மேலே சரியாக வராதுன்னு சொல்லிட்டு நான் அப்படியே பேக் வந்துட்டேன். என்ன வேணால் பண்ணிக்கோங்க அப்படின்ட்டு. நம்ம இவரை வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமே கிடையாது. இவர் மாதிரி நிறைய கஸ்டமர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு எடுத்தது தான் காரணம். லாஸ்ட்டு ஒரு 1 வீக்காக தான் இது மாதிரி இஷ்யூ வருது. முன்னெல்லாம் 1.5 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்படிலாம் எந்த இஷ்யூமே வரும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஸ்விக்கி பெர்மனன்ட் ரிலீவுக்கு வந்து டிக்கெட் ரைஸ் பண்ணிட்டோம். அதாவது நம்ம ஃபுல்லுமே ரிலீவ் ஆகிற மாதிரி.